ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாப்பாடு என்னென்னு பார்த்தலாமா? கொஞ்சோண்டு மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இட்லி ஊற்றுவோன்னு பார்த்தேன். இட்லி வந்து காலையில் தான் மாவு ஆட்டியிருந்தேன்னா இட்லிக்கு கொஞ்சம் புளிக்காத மாதிரி இருக்குது. கிளைமேட்டு வந்து குளிராக இருக்கிறதுனால சீக்கிரம் புளிக்காது. அதனால் வந்து இட்லி ஊற்ற வேண்டாம், தோசை ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மட்டும், அதாவது அவருக்கு மட்டும், வீட்டுக்காருக்கு மட்டும் எடுத்து கொஞ்சோண்டு மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் இருக்குது, அதை நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சட்னி பொரிகடலை போட்டு அரைச்சி அவருக்கு தாளித்து கொடுத்துடணும். வெறும் தேங்காய் சட்னியும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சாம்பார், தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி இதை விட தேங்காய் சட்னி தான் அவரோட ஃபேவரட் சட்னி. அது மட்டும் இருந்தால் போதும். இட்லி, தோசை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அவருக்கு மட்டும் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் சட்னி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே தாளித்து விட்டு தோசை ஊற்றி கொடுத்தோம்னா நைட்டு சாப்பாடு முடிஞ்சிச்சு. எனக்கு கொஞ்சம் ரசம் இருக்குது. ரசத்தை ஊற்றி அம்மா வீட்டிலேருந்து திருவிழாக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்கே கறித்துண்டு கொடுத்துருந்தாங்க. அந்த கறித்துண்டு இருக்குது, அதை கொஞ்சம் வறுத்து சாப்பிட்டோம்னா சரியாக போச்சு. எனக்கு என் வேலை முடிஞ்சிச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். தோசை அவருக்கு தோசை ரெடி பண்ணி ஊற்ற போகிறேன்னு சொல்லியிருந்தேன். தோசை ஊற்றியாச்சு. அப்புறம் தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் எனக்கு ஒரே ஒரு தோசை. இது வந்து முருங்கை பொடி ஏற்கனவே ரெசிபி போட்டிருப்பேன், அந்த ரெசிபி போட்டிருப்பேன். அதில் எனக்கு மட்டும் ஒரே ஒரு தோசை மட்டும் ஊற்றிக்கிட்டேன். சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் வேக விட்டு ரெண்டாவது பக்கம் வேக விடாமல் அப்படியே பொடி மட்டும் போட்டு இறக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றி சூப்பராக இருக்கும். அப்படியே வெறுமணிக்கே சாப்பிட்லாம், சட்னி எதுவுமே ஊற்றாமல் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி எனக்கு மட்டும் ஒரே ஒரு தோசை ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் இந்த கறித்துண்டு, எனக்கு ரசத்துக்கு கறித்துண்டு வறுத்து வச்சுருக்கேன். யாரெல்லாம் கறித்துண்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அம்மா ஒரு திருவிழாவில் வந்து கறி காய போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த கறித்துண்டு தான் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ வந்து காலையில் தான் உங்களுக்கு போடுவேன், திங்கக்கிழமை காலையில் தான் வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அரை மணி நேரத்தில் சாப்பாடு ரெடி. சாப்பிட போயிடும்.